கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிய இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் வயல்வெளிக்கு போய் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன். ஆமேன். ரூத் தனது மாமியார் நகோமியின் சொல்லுக்கிணங்க போய் என்றதும் வயல்வெளிக்கு போகிறேன் என்று புறப்பட்டு போகிறார். யாருடைய கண்களில் தயவு கிடைக்குமோ அங்கே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று தன் மாமி நகோமியிடம் விடை பெற்று செல்கிறார். நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் உள்ளபடி இதோ வயல் நிலங்கள் அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்கிறார் நாம் இயேசு கிறிஸ்து. மற்றும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தின்படி நிலம் என்பது உலகம், சுவிசேஷம் அறிவிக்கப்படும் இப்பரந்த உலகத்தை குறிக்கின்றது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. மனுக்குலத்திற்கு சுவிசேஷம் சொல்லும் நற்பணியை நாம் தொடங்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக நீங்கள் செய்யும் சிறிய ஊழியம் தானே என்றால் பெரிய ஊழியம் என்று அல்ல. கர்த்தருக்கு ஊழியம் செய்யப்படும் எந்த ஒரு ஊழியமும் பிற்காலத்தில் பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி யோசேப்பு தன் தகப்பனின் அழைப்புக்கிணங்கி இதோ போகிறேன் என்று கூறி புறப்பட்டு சென்ற இளைஞன் யோசேப்பை போல நீங்களும் செல்ல விருப்பமா? தெய்வத்திட்டத்திற்கு அப்படியே கீழ்ப்படிந்து சென்றான் யோசேப்பு. அப்படி கீழ்ப்படிந்து பாடுபட ஒப்பு கொடுத்ததினால் அன்று உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடாகிய எகிப்து தேசத்திற்கே அதிபதியாக மாற்றுவதுதான் தேவனுடைய திட்டம். யோசேப்பு இதோ போகிறேன் என்று போனது நிமித்தம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவன் பெற்றுவிடுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் மனம் வருந்தி இளைப்பாறுதலின்றி சமாதானத்தை நாடி வாடும் மனம் தொய்ந்து போனதான அநேக உள்ளங்கள் காத்து கொண்டிருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, சுவிசேஷம் அறிவிக்க எந்தவித தயக்கமும் வேண்டாம் அவர்களிடம். உடனே சுவிசேஷம் அறிவியுங்கள் அவர்களுக்காக. ஆமேன். காட் பிளஸ் யூ.